292வது தொடரில் இறுதியாக முன்னது மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஒருவாய் கிரிமா சபரி ஹாஃபிظுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அமானிதங்களை பாதுகாப்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலும் பூமிகளிலும் உள்ளவற்றை வசப்படுத்தி அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய நிஅமத்துக்களை வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் உங்கள் மீது சொரிந்திருக்கிறான். மனிதர்களில் சில பேர்கள் அல்லாஹ்வோடு எந்த அறிவும் இல்லாமல் விவாதம் செய்கிறார்கள், எந்த நேர்வழியும் இல்லாமல் எந்த ஆதாரம் இல்லாமல் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். சூரா லுக்மான் 20வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு முஸ்லிம் என்று உலகத்திலே வாழ்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அனுபவித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மட்டிட முடியாது, வரையறுக்க முடியாது, கட்டுப்படுத்த, அதாவது அதனுடைய அளவை அடைய முடியாது. பல்வேறுபட்ட நிஅமத்துக்கள் அல்லாஹ் நாளுக்கு நாள் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் நீங்கள் ஏதாவது அல்லாஹ்வுடைய உங்களுக்கு அனுபவிக்க அனைத்தும் அல்லாஹ்வினால் உங்களுக்கு வழங்கப்பட்டதாகும். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக அன்பு காட்டக்கூடியவனாக. சூரா அன்-நஹல் 18வது வசனம். ஒரு முஸ்லிம் இந்த நிஅமத்துக்களுடைய பெருமதியை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும், அதனுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த முஸ்லிமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கு ஆகப்பெரிய நிஅமத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நிஅமத், மிக மகத்தான நிஅமத். இது முழு மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்தாகும். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய காட்டி தரப்பட்ட வாழ்க்கை வழிமுறையாகும். பரிபூர்ணமான இஸ்லாத்துடைய ஒழுக்க விழுமியங்கள் நட்பண்புகளின் மூலமாக குர்ஆன் கொண்டு வந்த நட்பண்புகள் ஒழுக்க விழுமியங்கள் உள்ளடக்கிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா கொண்டு வந்த மார்க்கமாக இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கமாக இருக்கிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்டது மிகப்பெரிய பாக்கியமாகும். நிச்சயமாக இந்த நிஅமத்துக்களுடைய பெருமதியை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதன் நிலையாக இருக்கக்கூடிய அளவு இந்த நிஅமத்துக்களுடைய பெருமதியை அவன் விளங்கிக் கொள்வார். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்-நஹல் 97வது வசனம், யார் உலகத்தில் ஆண்களோ பெண்களோ சாலிஹான அமலை செய்வார்களோ முஃமின்களாக இருக்கும் நிலைமையிலே அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம், அவர்கள் செய்ததை விட சிறந்த கூலியை கொடுப்போம். அதே போல முஸ்லீம்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ் அடியார்களுக்கு செய்யும் நிஅமத்துக்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதை உணர்வது ஈமானுடைய அடையாளங்கள் ஒன்றாகும். ஏன் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான் என்ற அந்த உணர்வு எப்ப ஏற்படும் என்றால் இது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நிஅமத் என்று புரிந்து கொண்டார். உணவாக இருக்கலாம், குடிப்பாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது என்ற உணர்வை நாங்கள் கொண்டு வருவது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. உள்ளத்துடைய அந்த துடிப்பு, மனதில் வரக்கூடிய நிம்மதி, கண் சிமிட்டுவது, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கிறது. ரிஸ்கை பெறுவது, பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு அல்லாஹ் வழங்கப்பட்ட நியமத்துக்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யாரும் தன் வாழக்கூடிய பிரதேசத்தில் பாதுகாப்போடும் ஆரோக்கியம் உள்ளவராகவும் அன்றன்றைக்கு சாப்பிடுவதற்கான உணவை பெற்றவராகவும் யார் காலை அடைவாரோ அவருக்கு முழு உலகமும் கொடுக்கப்பட்டது சமம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய வெளிரங்கமான நியமத்துக்கள் இருக்கும்போது இன்னும் சில உள்ரங்கமான நியமத்துக்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் அவைகளே குர்ஆனிலே, அதாவது அந்த 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 உள்ரங்கமான நியமத்துக்களை அடியான் சில போது தான் புரிந்து கொள்வான். அப்படியான உள்ரங்கமான நியமத்துக்கள் ஒன்றுதான் கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய நியமத். அது அப்படியான நியமத்துக்கள் ஒன்றுதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் கியாமத்தோட அடியார்கள் செய்யக்கூடிய நியமத்தாகும். பாவங்கள் மன்னிக்கப்படுவது, அதே போன்று அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரில் என்று புரிந்து கொள்வது, அதே போன்று அல்லாஹ் அடியார்களை எப்படி நேசிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வது, அதே போன்று சாலிஹான பிள்ளைகள் பெற்றோருக்கு துஆ செய்வது, இவைகள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்றாகும். மௌத்துக்கு பின்னால் பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அது பாக்கியம் உள்ள பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியான் அந்தஸ்தை மறுமையில் உயர்த்துவான். அப்போது அந்த அடியான் கேட்பேன், இந்த அந்தஸ்து எப்படி கிடைத்தது? அல்லாஹ் சொல்வானா, உன்னுடைய பிள்ளை உனக்கு செய்த துஆவினால். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அதிகமான நியமத்துக்கு அனுபவிக்கக்கூடிய மக்களே, அவர்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தான் தந்தான் என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது உள்ளத்தால் அது நடக்கும். அது எப்படி என்றால் அல்லாஹ் தந்திருக்காண்டு உள்ளத்தால் உணர்வது, அல்லாஹ் தான் உபகாரம் செய்யக்கூடிய என்று உள்ளத்தால் உணர்வது. அதே போன்று அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய பாக்கியங்களை பிறரால் வேறு யாரால் வழங்கப்பட்டது என்று சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் தன்னை பார்த்து ஒருபோதும் ஏமாறக்கூடாது. அவருக்கு பணமோ பதவியோ சொத்து செல்வங்களை கிடைத்தாலும் தன்னை கண்டு ஏமாறக்கூடாது. காரூனை போன்று மாறிவிடக்கூடாது. காரணம் என்ன சொன்னால், இது என்னுடைய அறிவால் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு தெரியாத நிச்சயமாக அல்லாஹ் அவனை விட இதுக்கு முன்னால் வாழ்ந்த பலசாலிகளை எல்லாம் சொத்து செல்வங்களை திரட்டியவர்கள் எல்லாம் அல்லாஹ் அளித்திருக்கிறானே, இது இவனுக்கு தெரியாதா? அல்லாஹ் அவருடைய பாவங்களை பற்றி அந்த நாளிலே பாவிகள் கேட்கப்பட மாட்டார்கள். சூரா அல்-கஸஸ் 78வது வசனம். அதே போல் அல்லாஹ் தஆலா அடியானுக்கு செய்து கொண்ட நியமத்துகள் ஒன்றுதான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய நாவினால் அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் அதிகமாக புகழ்வது. நாவினால் புகழ்வது உள்ளத்துடைய புகழோடு உள்ளத்துடைய இக்ராரோடு சம்பந்தப்பட வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டிய திக்ர்கள் துஆக்கள் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு லேசான வார்த்தைகள், நாவுக்கு லேசானவை, மீசானை பலப்படுத்தக்கூடியவை, அல்லாஹ்விடத்தில் அன்பை ஏற்படுத்தக்கூடியவை. என்ன? சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹில் அஸீம் பிஹம்திஹி. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கு கண்ணியமான அந்த அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறார். அதே போன்று நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பற்றி பேசுவது. எப்படி பேசுவது என்றால், அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று பேசுவது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-துஹா, அல்லாஹ்வின் உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துக்களை பேசுங்கள், அல்லாஹ்வை புகழ்வதற்காக வேண்டி. உலகத்துடைய வெளிரங்கங்களை வைத்து ஒரு மனிதன் பெருமை பாராட்டுவது நன்றி செலுத்தக்கூடிய வகைகளில் ஒன்றாக கருதப்பட மாட்டது. உலகத்துடைய வாகனங்கள், உலகத்துடைய வீடு வாசல், சாப்பாடுகள், குடிப்புகள், உலகத்துடைய விடயங்களை பெருமையாக பேசுவது அது ஒருபோதும்
அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய விடயமாக கருதப்பட மாட்டாது. உலகத்துடைய விடயங்களை செய்துவிட்டு அதை போட்டோ பிடித்து ஃபேஸ்புக்குகளில் சமூக வலைதளங்களில் பரப்புவது, மற்றவருடைய உணவை ஏழைகளுடைய உணர்வை மதிக்காமல் நாம் சாப்பிடக்கூடியவை, உடுக்கக்கூடியவை, பருகக்கூடியவை, களியாட்டங்களை எல்லாம் போட்டோ பிடித்து சமூக வலைதளங்களில் போடுவது நியமத் அல்ல. நியமத் அல்லாஹ் நியமத்தை பற்றி பேசுவது என்றால் என்ன? இது அல்லாஹ் எனக்கு தந்தான், அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக பேசுவதை தவிர அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் மற்றவர்கள் காட்டுவது இந்த ஆயத்துக்குள்ளால் உள்ளடக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் அமல் ரீதியாக அமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் குர்ஆனில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பார்த்து தாவூதுடைய குடும்பமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அமல் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். என்னுடைய அடியார்கள் நன்றி செலுத்தக்கூடிய மிகவும் குறைவானவர். சூரா சபா 13வது வசனம். அதே போன்று அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்காக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கவனத்தில் கொண்டு உடம்பால் அமல் செய்வது உடம்பால் செய்யக்கூடிய சுக்குராக கருதப்படும். யாரிடத்தில் பணம் இருக்குமோ அவர் அந்த பணத்தை அல்லாஹ் அவருக்கு அவர் நல்ல விடயத்தில் செலவழிக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், நல்ல விடயங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் யாருக்கு அறிவை கொடுத்து அந்த அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது அதுக்கு செய்ய வேண்டிய கடமை, அது அதுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். அல்லாஹ் யாருக்கு உடம்பில் சக்தியை கொடுத்து போனால் அந்த உடம்பு சக்தியை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விடயங்கள் மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய விடயத்திலே பயன்படுத்த வேண்டும். யாருக்கு அல்லாஹ் பட்டம் பதவிகளை கொடுத்து அந்த பதவிகளை அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நிச்சயமாக ஒரு முஸ்லிம் நிச்சயமாக மறுமையில் அவர் அனுபவிக்கக்கூடிய நியமத்துக்களை பற்றி அவரிடத்திலே வினவப்படும். அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தியானாரா இல்லையா? நாளை மறுமையிலே நீங்கள் நியமத்துக்களை பற்றி கேட்கப்படுவீர்கள். சூரா தகாசுர் 8வது வசனம். அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்கிறார்கள், நபி சொன்னதாக நாளை மறுமையிலே 5 விடயங்களை பற்றி ஒரு அடியாருக்கு கேட்கப்படும் வரைக்கும் அவருடைய காலை அசைக்க முடியாது. ஒன்று, அவருடைய வாழ்வு எவ்வாறு கழித்தார், 2வது வாலிபத்தை எவ்வாறு செலவழித்தார், பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார், பணத்தை எங்கு செலவழித்தார், மறுமைக்காக கற்ற அறிவை கொண்டு எப்படி அமல் செய்தார். இது சம்பந்தமான 5 கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் மறுமையில் ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது சில நேரத்திலே அது கியாமத்துடைய நாளில் கேள்வி கணக்கை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது, முன்னால் சொல்லப்பட்ட பல்வேறுபட்ட விதங்களில் நன்றி செலுத்துவது அந்த நியமத் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நபியே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி வழங்கியதை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். நீங்கள் நன்றி செலுத்தினால் நன்றி நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை அதிகரிப்பேன், நிராகரித்தால் என்னுடைய தண்டனை பலமானதாக இருக்கும். சூரா இப்ராஹிம் 8. அதே போல் அல்லாஹ் தஆலா நாம் நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நாம் தான் அல்லாஹ் பக்கம் தேவையுள்ளவர்களுக்கு அந்த நியமத் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது பக்கம் தேவையுள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நன்றி செலுத்துவதன் மூலம் நியமத்துக்கள் பாதுகாக்கப்படும். யார் உலகத்தில் அல்லாஹ் நன்றி செலுத்துவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு தனக்கு நன்றி செலுத்தியவர்களை போல யார் நிராகரிப்பாரோ அவர்கள் அல்லாஹ் செல்வந்தனாகவும் கண்ணியமானவனாக இருக்கிறார். அதனால் கட்டாயமாக அல்லாஹ் நன்றி செலுத்துவதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒன்று பராமுகம் அல்லது மறதியின் மூலமாக நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அனுபவித்து வாழக்கூடிய மனிதனே, போட்டி உலக விடயங்களை பார்த்து போட்டி போடக்கூடிய மனிதனே, இப்படியான நியமத்துக்களுடைய முடிவை விட்டும் அவர் பராமுகமானவராக இருக்கிறார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விடயங்களில் போட்டி போடுவதை எச்சரித்தார்கள். அல்லாஹ் சத்தியமாக வறுமையை நான் உங்களுக்கு பயப்படவில்லை, நான் பயப்படுவது என்றால் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு முன்னோர்கள் கொடுக்கப்பட்டதை போன்று இந்த உலகத்தை தேடுகின்ற விடயத்தை நீங்கள் அவர்களை போன்று போட்டி போட்டு அது அந்த உலகம் எப்படி அவர்களை மறுமை சிந்தனையை விட்டு இல்லாமல் ஆக்கி அதை போன்று உங்களை விட்டு இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பயங்கரமான கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்வது, நன்றி மறப்பது, சொல்களால், செயல்களால், நடைமுறைகளால், அசைவுகளால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்வது. அப்படியான ஒன்றுதான் எப்போதும் புலம்புவது, தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள் மற்றவரிடத்திலே சொல்லித் திரிவது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாததாக கருதப்படும். அல்லது அந்த நியமத்துக்களை மனிதர்களால் எனக்கு இந்த நியமத் கிடைத்திருக்கிறது, இவர் இல்லை என்றால் இவருடைய கையால் தனக்கு ரிஸ்கி அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லது இந்த நிறுவனத்தால் தனக்கு உதவி கிடைத்திருக்கு என்று வஸ்துக்களை நம்புவது, இவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். யார் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை மறுப்பார்களோ அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை மறுக்கக்கூடிய வகைகளில் ஒன்றுதானாம் அல்லாஹ் அவருக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை மறந்து ஏதாவது ஒரு நியமத் பறிக்கப்படுகின்ற போது அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அல்லாஹ்வுடைய முடிவை விமர்சிப்பது அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு சமனாகும். அதே போல அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நியமத்துடைய வெளிப்படைகள் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா பாவமான அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயத்திலே அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களில் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பாவிப்பது நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படும். அல்லாஹ்வுடைய பாவமான அல்லாஹ் வழங்கிய பணங்களை பாவத்திலே பயன்படுத்துவது, மோசமான ஆண்கள் பெண்கள் கலக்கக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, அதே போன்று மோசமான ஆடல்கள் பாடல்கள் இப்படியான நிகழ்ச்சிகளில் அந்த பணம் செலவழிக்கப்படுவது அந்த பணத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட வேண்டிய நன்றி செலுத்தப்படவில்லை என்பதற்கான அடையாளமாகும். அதே போன்று உடம்புடைய சக்தியை வீணாக, பதவியை, பட்டத்தை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளங்களை வீணாக பயன்படுத்துவது, குடும்ப அந்த அதிகாரத்தை வீணாக செலவழிப்பது, மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விடயத்தில், வரவு மீறக்கூடிய விடயத்திலே பயன்படுத்துவது, மற்ற மக்கள் உரிமைகளை பறிக்கின்ற விடயத்தில் பயன்படுத்துவது நியமத்துக்களை மறுப்பதற்கு சமனாகும். சமூகத்துக்கு மத்தியிலே எப்போது பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுமோ, அடக்குமுறை உண்டாகுமோ, அது மிகப்பெரிய
அல்லாஹ்ட அருளை விட்டு நியமத்தை விட்டு ஒரு அடியானை தூரமாக்கிவிடும். அப்போது மனிதர்கள் பொருளாதாரத்தை பாதுகாப்பு இழந்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இப்படியான முன்னால் சொல்லப்பட்ட விடயங்கள் இப்படியான நியமத்துக்கள் இல்லாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடும். எனவே அல்லாஹ்வுடைய கோபம் அடியார்கள் அடியார்கள் விஷயத்தை வரவும் மீறுவதை கொண்டு அது அவர்களுக்கு அதாவது யார் அடியார்களுடைய விடயத்திலே வரம்பு மீறுவார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை பயந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய நியமத் பறிக்கப்படும் என்பதை பயந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய வேதனை கடினமானது என்பதை பயந்து கொள்ளட்டும் என்பதை சொல்லி அதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கிராமத்தை பற்றி சொல்லி அவர்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவெல்லாம் அவருடைய காலடிக்கு வந்து கொண்டிருந்தது எல்லா புறத்திலிருந்தும். அதுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பசி பஞ்சம் பயம் என்ற அவர்கள் செய்த அந்த மோசமான காரியத்தின் காரணத்தினால் பசி பயத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான். சூரா அன்-நஹல் 112வது வசனம். ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியில் பூர்த்தியானதுதான் நாங்கள் அதாவது கண்ணியமான எங்களை விட உயர்ந்தவர்களை கண்ணியப்படுத்துவது. பெற்றோர்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள், நல்ல உதவி மனப்பான்மை உள்ளவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நியமத் பாதுகாக்கப்படுவது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நாங்கள் மனிதனுக்கு பெற்றோருடைய தாய்மாரோடு பெற்றோர் நடந்து கொள்ள வேண்டும். தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக அந்த அவனை சுமந்து அதாவது 2 வருடங்கள் பால் கொடுத்து 6 மாதங்கள் சுமந்து அந்த தாய் வளர்த்திருக்கிறாள். எனவே மனிதனை நீ எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறிவிடு, என் பக்கமே நீங்கள் மீண்டு வர வேண்டும். சூரா லுக்மான் 14வது வசனம் 14வது சொல்றார்கள், யார் அடியார்களுக்கு நன்றி செலுத்த மாட்டாரோ அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்த மாட்டார். அதற்கு அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தோடு இந்த குதுஸ் என்று சொல்லக்கூடிய நகரம் இது பெரிய அருக்குடையாக இதை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இதை கொண்டு நாங்கள் எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றோம், ஜூஸ் செய்கிறோம். பூமியிலே அல்லாஹ்வை நாங்கள் இந்த நியமத்துக்காக போகிறோம். நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த அக்ஸாவுக்கு வரலாம், அதுக்கான அனுமதி இருக்கிறது என்பதை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்ஸாவை மறந்து வாழ்வது, மறக்க வேண்டும், அதை விட வேண்டும் என்பது கட்டாயமானதல்ல. நிச்சயமாக அதனுடைய கண்ணியத்தை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். அதே போன்று ஏனைய மற்றவர்களை விட்டும் நாம் அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் நல்ல வீடு. அதே போன்று குறிப்பாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், இஸ்லாமிய ராஜுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துக்கள் ஒன்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான மையத்துக்களுக்கும் அவர்கள் மௌத்தாகுவதை கொண்டு அவருடைய நன்மையுடைய ஏடு மூடப்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடியவரை தவிர அவருடைய அமல்கள் கியாமத் நாள் வரைக்கும் வளர்க்கப்படும். கபருடைய வேதனை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தி இந்த பூமி வாழக்கூடியவருக்கு நன்றி செலுத்துவது என்றால் அது மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே போன்று இந்த பூமியை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவது, பசாத் குழப்பங்கள் விளைவிக்கக்கூடிய விடயங்களுக்கு தூரமாகுவது இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு செய்ய வேண்டிய நன்றிகளில் ஒன்றாகும். எனவே இந்த பூமி அல்லாஹ்வுடைய நியமத்தாக பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. சஹாபாக்களின் மூலமாக எங்களுக்கு இது கிடைத்திருக்கிறது. என்னுடைய பொறுப்பை நாங்கள் வாலியாக சுமந்து கொண்டு வருகிறோம். அதே போன்று இந்த பூமிக்கு ஏற்படக்கூடிய சவால்களுக்கு நாங்கள் நாளுக்கு நாள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திவிட்டு நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் உர்வா இக்ரிமா சப்ரி அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் நன்றி செலுத்தப்பட வேண்டியவை, இவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை அழகாக முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய 3 ஹுத்பாக்களும், முதலாவது ஹுத்பா புனித மஸ்ஜித் ஹராத்துடைய ஹுத்பா, மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தலைப்பை கொண்டதாக இருந்தது. இரண்டாவது ஹுத்பா பிள்ளைகள் என்பவர்கள் அருளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்க அவர்களை சரியாக வளர்க்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், அந்த விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அமானிதங்களை நாங்கள் பாதுகாப்பது மார்க்கத்துடைய முக்கியமான பகுதி என்று ஹத்தீப் உர்வா இக்ரிமா அவர்கள் ஹுத்பா ஞாபகப்படுத்தி அந்த அடிப்படையிலே இன்றைய 3 ஹுத்பாக்களின் மூலமாக பயன்பெற்று இவைகளை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவதை போன்று இந்த ஹுத்பா நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சி தயாரிப்பா சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் ஷா நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.